5 கிலோ பாய் ஸ்டைல்ல வெட்டிங் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் மேலே குடுத்துருக்கேன். அத நான் கரெக்ட்டா எடுத்துங்க. 5 கிலோ தேவையான பொருட்கள் வித் வெயிட்டோட குடுத்துக்கிறேன் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒண்ணா போட்டு வெங்காயத்த போட்டு நல்லா பொன்னிறமா கோல்டன் கலர்ல மிதமான தீயில வறுங்க. வறுத்த உடனே அது கோல்டன் ப்ரௌனா ஆன பிறகு முதல்ல சில்லி பவுடர் ஆட் பண்ணி, அத மறுபடியும் அந்த கலர இது எல்லாமே ஸ்லோ ஃபாயில்லே பண்ணுங்க. அப்பதான் வந்து பிரியாணியோட அந்த கலர் வந்து அந்த ரோஸ் கோல்டு கலர்ல வரும். நீங்க தீ அதிகமா வச்சீங்கன்னா, டார்க்கா கருப்பாயிடும். அதனால அந்த மாரி வறுத்துங்க. அதுக்கப்புறம் பூண்ட ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பூண்ட பொரிய விடுங்க. பிரியாணியோட மெயின் டிப்ஸே என்னன்னா, பூண்டு பொரியணும், இஞ்சி கொதிக்கணும். அப்பதான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வரும். இது யாரும் சொல்ல மாட்டாங்க. நோட் பண்ணிங்க. நல்லா கார்லிக் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு அந்த பச்சை வாடை போன பிறகு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி மிதமான தீயிலே அத கிளறுங்க. ஏன்னா நீங்க ஸ்லோ ஃபயர்ல பண்ணும்போது தான் பிரியாணி வந்து அந்த டேஸ்ட்டும், அந்த சுவையும் கரெக்ட்டா இருக்கும். ஹை ஃப்ளேம்ல பண்ணீங்கன்னா, கேஸ்ல பண்ணும்போது அது நல்லா இருக்காது. ஸ்லோ ஃபயர்லே பாருங்க. இந்த மாரி பண்ண பிறகு, இந்த மாரி எண்ணெய் திரிஞ்சு வெளில வரும். ஸோ, அப்ப வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தக்காளி ஆட் பண்ண உடனே, நீங்க வந்து அது கூட வந்து சால்ட்டையும் ஆட் பண்ணுங்க. தக்காளியும், உப்பும் ஒண்ணா சேரும்போது, தக்காளி வந்து அது வந்து சாஃப்ட் ஆகும். இந்த சாஃப்ட் ஆன பிறகு, உடனே என்ன பண்ணணும்னா, நீங்க இஞ்சி ஆட் பண்ணணும். இஞ்சி வந்து பிரியாணியோட ஃப்ளேவர். அதுதான் பிரியாணியோட அந்த ஃப்ளேவர், அந்த பாய் வீட்டு ஸ்டைலோட ஃப்ளேவர் வர்றதுக்கு காரணமே இஞ்சி தான். இத ஆட் பண்ண உடனே நீங்க நீங்க 5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணீங்க. ஏன்னா, இஞ்சி வந்து கொதிக்கணும். கொதிச்சா தான் அந்த பிரியாணியோட அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு அந்த பாய் வீட்டு சென்னை ஸ்டைல் பிரியாணி அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். நெறைய பேரு அத வந்து ஆயில் ஃப்ரையும் பண்ணுவாங்க. ஐ மீன் நம்ம ஸ்டைலுக்கு வந்து கொதிச்சா தான் நல்லாயிருக்கும். 5 கிலோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1 கிலோவுக்கு 1 லிட்டர் அளவு தண்ணி ஆட் பண்றோம். இது வந்து பாயில் ஆன பிறகு வந்து ஒரு 750 டூ 800 எம்எல் வந்து தண்ணியா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த மாரி தண்ணி கொதிச்ச பிறகு, ஸ்லோ பாயில்ல கொதிக்க விடணும். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கொதிச்ச பிறகு, நம்ம சிக்கன ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன ஆட் பண்ணி மறுபடியும் அத மூடி போட்டு ஸ்லோ பாயில்ல கொதிக்கணும். கொதிச்சு வரும்போது எப்படி இருக்குன்னா, நல்லா எண்ணெய் திரிஞ்சு அது அப்படியே கோல்டன் கலர்ல அந்த ஃப்ளேவரோட, அந்த ஸ்மெல்லோட உங்களுக்கு வரும். ஸோ, அப்ப நமக்கு தெரிஞ்சிரும் பிரியாணியோடைய அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. அது பக்கத்திலேயே உடனே ஒரு கை அளவு உப்பு, ஒரு 280 கிராம் அளவு உப்பு போட்டு, நம்ப லெமனையும் நம்ப மசாலால ஆட் பண்ணிட்டு, நான் வந்து 5 கிலோல வந்து துணியில ஆட் பண்றேன். ஏன்னா, வடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ, 5 கிலோ வந்து 2 மினிட்ஸ் பாயில் டெம்பரேச்சர் குடுத்து, நான் அத வடிச்சு தம் போடுறதுக்கு ரெடி பண்ணி, மசாலாவ லைட்டா கிளறி, கொஞ்சமா ஷேக் பண்ணணும் பிரியாணிய. ரொம்ப நீங்க ஷேக் பண்ணீங்கன்னா, மசாலா மேல ஏறிக்கும். ஸோ, அப்ப அந்த பாய் வீட்டு ஸ்டைல் உங்களுக்கு கன்வெர்ட் ஆவாது. அதனால லைட்டா மசாலா இது பண்ணி ரைஸும், தண்ணியும் ஒரே லெவலா இருக்கிற அளவுக்கு, ஒரு நூல் மேல இருக்கிற அளவுக்கு வச்சு நம்ம தம் போட்டுக்கலாம். நம்ம தம் போட்டுறலாம். நான் தம் எப்படி போடுறேன்னா, கீழ வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு நான் தம் போடுறேன். ஸோ, நீங்களும் அதே மாரி ஹை ஃப்ளேம்ல வச்சு, மேல வந்து நான் அந்த தண்ணி கீழ இறங்கக்கூடாதுன்றதுக்காக, நான் அந்த சருட யூஸ் பண்ணி தம் போடுறேன். ஸோ, அந்த மாரி தம் போடும்போது என்ன ஆகும்னா, தட்டுல இருக்க நீர் வந்து திரும்பி வந்து தண்ணி இறங்காது. ஸோ, அப்படி வந்து உங்களுக்கு கரெக்டான அந்த பெர்ஃபெக்ட்டான அந்த விறகுல செய்ற டேஸ்ட் உங்களுக்கு கரெக்ட்டா கிடைக்கும். ஸோ, அதனால நம்ம அந்த மாரி நம்ம தம் போடுறோம். எனக்கு எப்படி இந்த விளக்கு மாரி எரியுதுன்னா, நான் கீழ வர ப்ரெஷர வந்து நான் லாக் பண்ணிட்டேன். ஒரு துணிய வச்சு நான் வந்து லாக் பண்ணிட்டேன். அப்படி ஏர் லாக் ஆகும்போது இது என்னன்னா, விறகுல எரியிற மாரி நல்ல ஸ்டீம் குடுக்கும். ஸோ, இந்த டெம்பரேச்சர்ல இந்த மாரி வந்து 5 மினிட்ஸ் கன்டினியூவா வந்து ஹை ஃப்ளேம் குடுப்பேன். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம் குடுத்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். அந்த மேல இருக்க சரடு வந்து எரிஞ்சு, அந்த சாம்பல்லாம் அந்த தட்டுலயே இருக்கும். ஒரு 20 டூ 25 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணும்போது, நம்ம விறகுல எப்படி தம் போடுறோமோ, அதே மாரி எக்ஸாக்ட்டா வந்து
99% உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கீழ தண்ணியோ, மேல எதுவுமே இருக்காது. இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, வட்டாவோட எட்ஜ் வரையும் அந்த டெம்பரேச்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால உங்களுக்கு ரைஸோட லென்த்தும் நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அ டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தம் வந்து இந்த மாரி ஹை ஃப்ளேம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் குடுங்க. 5 கிலோ, 3 கிலோ பிரியாணி பண்ணும்போது, இந்த மாரி 5 மினிட்ஸ் குடுக்கலாம். 10 கிலோ வரையும் போகும்போது 7 மினிட்ஸ் குடுங்க. இப்ப நம்ம பிரியாணி தொறக்குறோம். எப்படி இருக்கு பாருங்க. அந்த ரைஸ் எல்லாமே வந்து பொல பொலன்ட்டு ஐ மீன் அந்த கோல்டன் கலர்ல இருக்குது. நம்ம இதுல கலரே யூஸ் பண்ணல. நேச்சுரல் அ கலர் தான். அப்படி நம்ம விரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ரைஸ் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம லென்த்தியா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த மாரி சர்வ் பண்ணீங்கன்னா பெஸ்ட்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய இது போன்ற பிரியாணி செய்ற வீடியோ நான் உங்களுக்காக எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன்.